Hello people, நம்ம இன்னைக்கு soil பத்தி பார்க்கலாம். So soilனா என்ன? It is a mixture of rock debris and organic material. So அதான் soil. So soilல வந்து பார்த்தீங்க அப்படின்னா horizon A, horizon B, horizon C அப்படின்னு இருக்கு. ஸோ ஹொரிசான் ஏ அப்படின்றதுல தான் நம்ம வந்து நடந்து போகிற லேயர். ஸோ அந்த லேயர் தான் வந்து ஹொரிசான் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹொரிசான் சி அப்படின்றது பேரண்ட் ராக் மெட்டீரியல் அப்படி சொல்கிறாங்க. அந்த லேயரில் தான் வந்து ராக்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக் ஆன ஒரு லேயர். அதனால தான் வந்து சாயில் டெவலப் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிறது வந்து ஹொரிசான் பி. ஹொரிசான் பி பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பெரிய ராக்ஸும் இருக்கும், சில்ட்டியாக இருக்கிற மெட்டீரியல்ஸும் இருக்கும், சின்ன சின்ன டெப்ரீஸும் இருக்கும், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் கொஞ்சமாக இருக்கும். ஸோ ஹொரிசான் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல் நிறையா இருக்கும் அண்ட் வந்து சின்ன சின்ன நிறையா சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் சாயில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து சாயில் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உர்வாரா, நெக்ஸ்ட் வந்து உசாரா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உசாராவில் வந்து எஸ் இருக்குது. ஸோ எஸ் ஃபார் ஸ்டிரைட். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உர்வாரானா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பாகவும் இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க சாயிலில். லைக் டெக்ஸ்சர், கலர், ஸ்லோப், லேண்ட், மாய்ஸ்சர், இந்த மாதிரி பேசிஸாக நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளேயி, சாண்டி, சில்ட்டி அண்ட் லோமி இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க டிபெண்டிங் அப்போ அந்த மாய்ஸ்சர், டெக்ஸ்சர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் மெயின் சாயில் டைப்ஸ் அப்படி சொல்கிறாங்க. கலர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு, எல்லோ, பிளாக்கு இந்த மாதிரி தான் பிரிக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குன்னு பார்க்கலாம். அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் அண்ட் yellow சாயில், லாட்ரைட் சாயில், arid சாயில், peaty சாயில், saline சாயில் அண்ட் ஃபாரஸ்ட் சாயில். ஸோ இதெல்லாம் என்ன அப்படி சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் எங்கெல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோ ஆகுதோ, லைக் மவுண்டெயின்ஸ்லேருந்து கீழே வருதுல, ஸோ அந்த மாதிரி கேன்ஜெட்டிக் பிளேன்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அண்ட் சம் ரீஜன்ஸ் ஆஃப் குஜராத், ராஜஸ்தானில் இருக்குது. மோஸ்ட்டாக நமக்கு தெரியும் நம்மளோட நார்மலாகவே குளோபலில் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் ஸ்லோப்ஸ் இருக்கும். ஸோ வெஸ்ட்டில் தான் சாயில் கண்டென்ட் நிறையா இருக்கும் வென் கம்பேரிங் ஈஸ்டர்ன் சைட். ஸோ அதனால தான் ரிவர்ஸ் எல்லாம் வந்து ஈஸ்டர்ன் சைட் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஆப்வியஸாக வந்து ஈஸ்டர்ன் சைடில் வந்து நிறையா அலுவியல் சாயில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து பேங்க் வேலி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெப்போசிஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரிவர்னால தான் வந்து அலுவியல் சாயில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சாண்டி அண்ட் லோமி இந்த மாதிரி டைப்ஸில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பொட்டாசியமில் ரொம்ப ரிச்சாக இருக்கும் அண்ட் பாஸ்பரஸில் புவராக இருக்கும். எதெல்லாம் பாஸ்பரஸில் புவராக இருக்கோ அதெல்லாம் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் அண்ட் மிடில் கேஞ்சஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது. ஒன்று வந்து காதர், இன்னொன்று பாங்கர். ஸோ ஏபிசிடியில் பி தான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் தான் கே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பி வரதுனால அதுதான் ஓல்டாக இருக்கும், கே நெக்ஸ்ட் தான் வருது. ஸோ அதான் நியூ வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பாங்கர் வந்து ஓல்டு அலுவியம், காதர் வந்து நியூ அலுவியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கால்சியம் கண்டென்ட் நிறையா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் வந்து இது லைட் கிரே டு ஆஷ் கிரே இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில். பிளாக் சாயில் வந்து ரெகுர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுர்னா என்ன அப்படின்னா மெச்சூர்ட் சாயில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ப்ளவிங் சாயில்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 16.6% இருக்குது. அப்பர் கோதாவரி, கிருஷ்ணா இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இருக்குது. ஸோ எங்கெல்லாம் இது இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ரீஜன்லாம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிளாக் சாயில் வந்து ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா வெட்டாக இருக்கும். அண்ட் வந்து அது பிளாக் சாயில் வந்து ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிளேயாக தான் இருக்கும், இம்பார்மியபிளாக இருக்கும். இம்பார்மியபிள்னா அது தண்ணியை உள்ளே விடாது, ஓரளவுக்கு அது வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கும். ஸோ வந்து வாட்டர் ரீட்டைன் ஆகி க்ரோ ஆகுற க்ராப்ஸ்லாம் இதில் வந்து க்ரோ பண்ணலாம். அண்ட் வந்து இது எதில் ரிச்சாக இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா லைமா ஞாபகம் வச்சுக்கோங்க. LIMA லைமா அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ L ஃபார் லைம், I ஃபார் அயன், M ஃபார் மெக்னீஷியா அண்ட் A ஃபார் அலுமினா. ஓகே. அண்ட் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து எந்த க்ராப்பும் க்ரோ ஆகாது அப்படின்னு. பட் இது வந்து ஓரளவு ஃபர்டைலான சாயில் தான் நமக்கு தெரியும்.
ஸோ இது வந்து பாஸ்பரஸில் புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் எல்லோ சாயில். ரெட் அண்ட் எல்லோ, ஸோ நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் கலர் வச்சு பிரிக்கிறது அப்படின்னா அது ரெட், எல்லோ அண்ட் பிளாக். ஸோ அதில் வந்து ரெட் அண்ட் எல்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ ரெட் கலர் சாயில் மட்டும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டெக்கன் பார்ட்டில் இருக்கும், அதாவது ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் டெக்கன் பார்ட்டில் இருக்கும். அண்ட் ரெட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் லோ ரெயின்ஃபால் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரெட் சாயில் மேக்ஸிமம் இருக்கும். ஏன் சொல்லி பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட்டாக லீவர்ட் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 28% இருக்குது. லைக் போத் ரெட் அண்ட் எல்லோ சாயில் வந்து 28% வந்து இந்தியாவில் இருக்குது. ஏன் வந்து லோ ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல வந்து ரெட் சாயில் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்குது, ஏன் எல்லோ சாயில் ப்ரிடாமினெண்ட்டாக இல்லை அப்படின்னா ரெயின்ஃபால் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் ரெட் கலராக இருக்கும். வென் ரெட் சாயில் கெட் சேச்சுரேட்டட் இட் பிகம்ஸ் yellow soil. ஸோ அதனால தான் வந்து லோ ரெயின்ஃபால் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் yellow அண்ட் ரெட் சாயில் ரெண்டு காம்பினேஷனோட எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் கேன்செட்டிக் பிளெயின்ஸ், அப்புறம் ஒடிசா ரீஜன், சத்தீஸ்கர் ரீஜன் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் சாயில் வந்து லோமி சாயில். லோமினாலே கிளேயி, ஆல்மோஸ்ட் லைக் கிளேயி அப்படி சொல்லி அர்த்தம். ரெட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கிறிஸ்டலைன் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு ரெட்னாலே தெரியும் அதில் அயன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் வந்து வென் ரெட் அண்ட் எல்லோ சாயில் வந்து ஃபைன் கிரெயின்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபைன் கிரெயின் அர்த்தம். ஸோ அது வந்து ஃபர்டைலாக இருக்கும். ஸோ ஃபைன் எஃப், ஃபர்டைல் எஃப். ஸோ எஃப் ஆர் எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கோர்ஸ்னா பெருசாக இருக்கும். எனிதிங் தட் இஸ் பிக் வந்து அதிகமாக வந்து ஃபர்டிலிட்டி இருக்காது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ஸ் கிரெயின்னா புவராக இருக்கும், அங்கே வந்து பெருசாக ஒன்றும் க்ரோத் இருக்காது. ஸோ இது எந்த மாதிரி ரீஜனில் இருக்கும் அப்படின்னா அப்லாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹில்லி ரீஜனில் அப்லாண்ட்ஸ் அந்த இடத்துல தான் பெருசாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எதுலெல்லாம் புவராக இருக்கும் அப்படின்னா பாஸ்பரஸ், ஹியூமஸ், நைட்ரஜன் இதுலலாம் புவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து லேட்ரைட் சாயில். ஸோ லேட்ரைட் அப்படின்னா லாட்டினில் வந்து லேட்டர் அப்படின்னா பிரிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து பிரிக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சாயில் தான். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2.62% தான் இருக்குது. இதுக்கு ஹை டெம்பரேச்சர் வேணும் அண்ட் ஹை ரெயின்ஃபால் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம லேட்ரைட் சாயில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து கேஷ்யூ நட் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக வளரும். மோஸ்ட்டாக வந்து ரெட் சாயில்லையும் வந்து கேஷ்யூ நட் வளரும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ இது இந்த லேட்ரைட் சாயில் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா கர்நாடகா, கேரளா இந்த ரீஜனில் இருக்குது. சம் பார்ட்ஸ் ஆஃப் ரொம்ப ரேர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா. பிரிக்ஸ் வந்து எங்கெல்லாம் ஜாஸ்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசாம், ஒடிசா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ லேட்ரைட் சாயில் எப்படி இருக்கும் நமக்கு வந்து தெரியும். அங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அட் த சேம் டைம் ஹை ரெயின்ஃபால் இருக்கும். ஹை ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாஷ் அவே ஆகிடும். ஸோ லீச்சிங் நடக்குது. ஸோ லைம் அண்ட் சிலிக்கா வந்து அந்த சாயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இது எதில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மினரல் ஜாஸ்தியாக இருக்கும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க பாய் தெரியும்ல. ஸோ மேட். So pi, PAI, pi. So P for potassium, and A for aluminium, I for iron oxide. So it will humus remove ஆயிடும் சொன்ன மாதிரியே. And it will be obviously poor in phosphorus, nitrogen and calcium அப்படி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா arid soil. arid அப்படின்னாலே வந்து ட்ரை அப்படிதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ட்ரை அப்படின்னா எங்கே இருக்கும்? ராஜஸ்தான், சம் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத் இங்கெல்லாம் இருக்கும். ஸோ இது 6.13% தான் இந்தியாவில் இருக்குது. இதில் ஹைலி சால்ட் கண்டென்ட் இருக்கும். இது வந்து ஏன்னு உங்களுக்கே தெரியும். எவாபரேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கே ஹைலி சால்ட் கண்டென்ட் வந்து இருக்கும். இங்கே வந்து மாய்ஸ்சர் அண்ட் ஹியூமஸ் வந்து சுத்தமாக இருக்காது. அண்ட் வந்து இது வந்து only soil which has phosphorus. ஸோ வந்து phosphorus வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இதில் ஆப்வியஸாக வந்து there is no chance for crop growth. ஸோ இதில் வந்து நைட்ரஜன் புவராக இருக்கும் அண்ட் பாஸ்பேட் வந்து ஓகேவா இருக்கும். ஸோ பிளான்ட் நீட்ஸ் நைட்ரஜன் ஃபார் இட்ஸ் க்ரோத் இல்லையா. ஸோ நைட்ரஜன் வந்து சுத்தமாக இருக்காது, பாஸ்பேட் வந்து ஓகேவா இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் கால்சியம் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதனால வாட்டர் வந்து உள்ள லைக் அது கிரவுண்டுக்கு வந்து ரீச் பண்ண முடியாத மாதிரி தெர் இஸ் நோ இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ மேலே இருக்கிற வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவாபரேட் ஆகி அந்த பிளேஸ் எப்போதுமே ட்ரையாக தான் இருக்கும். அண்ட் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் பிளான்ட் க்ரோத் முன்னாடியே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடி சாயில். ஸோ வாட் இஸ் பிடி சாயில்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப டென்ஸாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப நிறையா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். சுமார்
ஒரு 40 to 50% வந்து இதில் வந்து ஹியூமஸ் லைக் ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கும், டெட் மேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஃபாசல் ஃபியூவலுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அதோட இன்டர்மீடியட்டான ஸ்டேஜ் தான் வந்து பீட்டி சாயில். இதில் வந்து எந்த ஏரியாலலாம் இருக்குன்னா சவுத் ஆஃப் உத்தரகாண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஒடிசா இந்த ஏரியாலாம் இருக்கும். இதில் வெஜிடேஷன் வந்து நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப ஆல்கலைனாக இருக்கும் அண்ட் ஹெவி இன் பிளாக், முன்னாடி சொன்னால ஹெவி அண்ட் பிளாக்காக இருக்கும். ஸோ வந்து பீட்டி சாயில் வந்து இதில் நல்லா பிளான்ட் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 2.17% வந்து இந்தியாவில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சலைன் சாயில். நம்ம சலைன் சொல்லி பார்த்தோம்ல, உசாரா எஸ் இருக்கும், சுஸ்டிரைல் சலைன். ஸோ S4S. ஸோ வந்து இந்த இது வந்து ரொம்ப ஸ்டிரைலான ஒரு சாயில். இதில் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு சான்ஸே கிடையாது. பட் வந்து அந்த சாலினிட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பிளான்ட் க்ரோ ஆகும். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க MSP தெரியும்ல, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இட் வில் பி ரிச் இன் மெக்னீஷியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம். இட் இஸ் இன்ஃபர்டைல், ஏன்னா இதில் சால்ட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரை கிளைமேட், புவர் ட்ரைனேஜ் எங்கெல்லாம் இருக்கோ, ஆரிட், செமி ஆரிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இது ஜாஸ்தியாக இருக்கும். வாட்டர் லாக்ட், ஸ்வாம்பி ஏரியாஸ் இங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து நைட்ரஜன் அண்ட் கால்சியம் வந்து ரொம்ப லாகிங்காக இருக்குது. ஸோ நைட்ரஜன் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இல்லை க்ரோத் இருக்காது அப்படின்னா ஆப்வியஸாக நைட்ரஜன் லேக் ஆகும். அண்ட் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரேன் ஆஃப் கட்ச், சுந்தர்பன்ஸ், டெல்டா ஏரியாஸ், எங்கெல்லாம் சீ வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கோ வித் ஃப்ரெஷ் வாட்டர் அங்கெல்லாம் வந்து இது மேக்ஸிமம் இருக்கும். இது 1.29% இந்தியாவில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலினிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜியனில் வந்து ஜிப்சம் வந்து இந்த சாயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சாயில். ஃபாரஸ்ட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா 7.94% வந்து இந்தியாவில் இருக்குது. ஜாஸ்தியாக ரெயின்ஃபால் இருக்கும், நமக்கு தெரியும். ஜாஸ்தியாக ரெயின்ஃபால் இருக்கும். லோமி டு சில்ட்டி ஆல் டைப் ஆஃப் சாயில் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து வேலி சைடில் வந்து லோமி டு சில்ட்டி இருக்கும். அண்ட் கோர்ஸ் கிரெயின் வந்து அப்பர் ஸ்லோப்பில் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பெஸ்டிசைட்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் மேலே தான் இருக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ரெயின்ஃபால் இருக்கும்போது மேலே இருக்கிற ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் வந்து அரிச்சு லோவர் லேயருக்கு வந்துடும். ஸோ லோவர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். அப்பர் ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃபர்டிலிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் இன் பிட்வீன் வந்து லோ ஹியூமஸாக இருக்கும், அசிடிக்காக இருக்கும் இன் பிட்வீன். ஓகேவா? அண்ட் வந்து இங்கே என்ன மாதிரி டைப் ஆஃப் க்ராப்ஸ் எல்லாம் போடணும்னா ஜெர்மினேட் ஆகிற க்ராப்ஸ் அதெல்லாம் வந்து ஜாஸ்தி போடலாம் இங்கே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா டிகே ஆகிற மெட்டீரியல்ஸ், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹையாக நம்ம இங்கே பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சாயில் பற்றி அவ்வளோதான். தேங்க்யூ.